அனைவருக்கும் வணக்கம். ஆம், இப்பொழுது இந்த வீடியோவில் தவறுதலாக கொடுக்கப்பட்ட இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷனில் தவறுதலாக கொடுக்கப்பட்ட பகுதிகளை எவ்வாறு நீக்குவது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதற்கு முதலில் நம்மளுடைய இண்டிவிஜுவல் லாகினில் எதெல்லாம் கொடுத்திருக்கோம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இண்டிவிஜுவல் லாகினில் எம்ப்ளாய் சர்வீஸ் செல்ஃப் சர்வீஸில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷனில் ஐடி டிக்ளரேஷன் இதில் டிக்ளர் என்பதை தேர்வு செய்யுங்கள். இப்பொழுது பாருங்கள், நவ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் காமன் டு ஆல், எதெல்லாம் காமனாக பிடித்தம் செய்கிறாங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கு ஜிபிஎஃப், சிபிஎஸ், என்ஹெச்ஐஎஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸு, எஃபிஎஃப், எஸ்பிஎஃப் போன்ற பிடித்தங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஹெச்பிஏ டீட்டெயில்ஸு கட்டாயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஎஸ்சில் இருக்கிறவங்க நியூ பென்ஷன் ஸ்கீமு அல்லது கான்ட்ரிபியூட் பென்ஷன் ஸ்கீமு மத்திய அரசால் கொடுக்கப்படக்கூடிய திட்டத்தில் யாராவது இணைந்திருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கம்பல்சரி உங்களுடைய 80cc நீங்கள் இதை மென்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் இப்போ ஏற்கனவே பிடித்தம் செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் சில பகுதிகளை நான் நீக்கி ஆகணும். அது எந்தெந்த பகுதின்றது பாருங்கள். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர் ஸ்கீம்ஸில் இது தவறுதலாக கொடுக்கப்பட்டது. எப்படி தவறுதலாக கொடுக்கப்பட்டதுன்னா, நான் சிபிஎஸ்ஸை மென்ஷன் பண்ணி 69,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பகுதி இது போன்று நீங்கள் எதெல்லாம் தவறுதலாக கொடுத்துருக்கீங்களோ அந்த பகுதிகளை நீக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இனிஷியேட்டர் லாகினில் நம்ம போகணும். இப்போ இந்த பணியாளருடைய என்ன நோட் பண்ணிக்கிட்டேன். இனிஷியேட்டர் லாகினில் உள்புகுவோம். முதல்ல என்னுடைய இனிஷியேட்டர் லாகினில் உள்ள லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு ஃபைனான்ஸில் பே சர்வீஸில் எலிமெண்ட் என்ட்ரி டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் எந்த எம்ப்ளாயி டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து கோன்னு கொடுங்க. சில சமயங்களில் எம்ப்ளாயி நம்பர் கொடுத்தா இங்கே கீழே டிஸ்பிளே ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த ரீகொரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மீண்டும் நம்பரை கொடுத்து கோ கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயியோடைய டீட்டெயில்ஸு கீழே டிஸ்பிளே ஆகும். ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ண உடனே கிரியேட் கொடுங்க. இப்போ செலக்ட் என்ட்ரி, இதை சர்ச்சுக்கு இந்த லென்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த பணியாளர் 80cc நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அண்டர் செக்ஷன் இது பாருங்கள், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 80cc(d). இது நம்ம சிபிஎஸ்ஸு நாம் இண்டிவிஜுவலாக கொடுக்கணும் அப்படின்றது தவறுதலாக புரிந்து கொண்டதுனால கொடுக்கப்பட்ட ஒரு பதிவு. ஸோ இப்போ இந்த பதிவை அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் படி நம்ம இப்போ இதை டெலீட் பண்ணணும். டெலிஷன் டைப்பில் 2 இருக்குது, எண்டு டேட்டு அப்புறம் பர்ஜின்னு இருக்கும். நம்ம இதை பர்ஜின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸில் நீங்கள் எதுவும் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது 3 லெவல் பாஸ். 3 லெவலில் போயிட்டு நாம் இதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இனிஷியேட்டிவ் லெவலில் சப்மிட் கொடுக்குறேன். லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வெரிஃபையரில் போகிறேன். வெரிஃபையரில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எலிமெண்ட் டெலீட் ரிக்வெஸ்ட் இஸ் பெண்டிங். நோட்டில் ஓகேன்னு கொடுத்துக்குங்க. வெரிஃபை. லாக் அவுட் பண்ணிடுறேன்.
approver, resources, human resources நோட்டில் ஒரு ஓகே கொடுத்துக்குங்க. எப்போவுமே இதுக்கு ஓகே கொடுக்கறது நல்லது. சில சமயங்களில் அந்த ஃபீல்டில் எதுவும் கொடுக்கலன்னா ஒரு எரர் மெசேஜ் காட்டும். ஸோ இப்போது 3 லெவலில் நான் அந்த எலிமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போது மறுபடியும் இனிஷியேட்டர் அந்த இண்டிவிஜுவலோடைய லாகின்ல போயிட்டு அதை இப்போ நாம் செக் பண்ணலாம். எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷனில் ஐடி டிக்ளரேஷன், டிக்ளேரை கிளிக் பண்ணிட்டேன். சில சமயங்களில் இந்த மாதிரி எரர் மெசேஜஸும் வருதுங்க. இப்போ பாருங்கள், அந்த 80cc இதில் இல்லை, பார்த்தீங்களா? ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்துருந்த அந்த ஒரு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போது இந்த இடத்துல இல்லை. இதனால் நாம் தவறுதலாக கொடுத்ததுனால கடந்த மாதம் வந்து ஐடி வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையில் இருந்திருக்கும். ஸோ இந்த 69,000 அது கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அண்டர் 1.5 lakhsக்குள்ளே தான் நமக்கு வருது. ஸோ அந்த 1.5 lakhs உங்களுடைய சேவிங்ஸு ப்ளஸ்ஸு சில நம்மளுடைய சிபிஎஸ்ஸையும் சேர்க்கும்போது மோர் தென் 1.5 போகும்போது அந்த சிபிஎஸோடைய ரிமைனிங் அமௌண்ட்டு அடுத்த செக்மெண்ட்டில் அந்த 50,000 ஆட் பண்ணிக்கும். சில பேருக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம கொடுக்குறோன்னா சேவ்னு கொடுத்தா இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வரலாம். மேபி இந்த எரர் மெசேஜ் வந்து என்னடான்னா அவங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த 2 லட்ச ரூபாய் தொகையை வந்து நமக்கு தாண்டும். இந்த பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஐ இருக்குது. ஹெச்பிஐ இருக்கிறதுனால அவங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டையும் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு எக்ஸீடு 1.5 எக்ஸீடு ஆகும் பட்சத்தில் இருக்கிற ஃபீல்ட்ஸே போதுன்ற சுச்சுவேஷனுக்கு வரும். அதனால கூட இந்த எரர் மெசேஜ் வரலாம். இல்லை இது டெக்னிக்கல் எரர்னால் இது வந்து விப்ரோ டீம் தான் இதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ.